ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருதமா அப்பா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து காலில் விழுந்து கதறி எழுதிட்டு இருக்காங்க அரசி. உடனே அங்கே கோபமாக வந்து எதுக்காக இவரோட காலில் விழுந்துட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. உடனே செந்திலும் சரி கதிரும் சரி, அரசி நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன், எங்களுக்கு அது நல்லாவே தெரியும் எதுக்காக இப்படி பண்ண, அவன் உன்னை ஏதாவது சொல்லி மிரட்டுறானா, எதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுத்த, இப்பவே எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும்னு சொல்றாங்க. உடனே வா நீ வா, கையை பிடிச்செல்லாம் இழுத்துட்டு இருக்காங்க. இல்ல என் சுய விருப்பத்தோட தான் நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. இதை கேட்ட வீட்டில் இருக்க எல்லாருமே ஷாக் ஆக்குறாங்க. உடனே காந்திமதி போதும் நிறுத்துங்க, எதுக்காக தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, அவதான் சொல்றல நான் விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல வேற என்ன வேணும், இங்க பார் அவ வந்து புடிச்சு போய் தானே கல்யாணம் பண்ணா, ஏன் இது என்ன தலைமுறையா நடந்துட்டு தானே இருக்கு, எல்லாரும் மாறி மாறி இப்படி தானே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு இருங்க, அப்படி இருக்கும்போது இது மட்டும் என்ன விதி விலக்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காந்திமதி ரொம்பவே கோபமா எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டது யாருமே எதுவும் பேசல. இந்த வீட்டு பெரிய மனுஷியா நான் சொல்றேன், இங்க பார் என் பேத்தி என் பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்வாங்க, ஏத்துக்கிட்டு ஒழுங்கா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் உடனே எல்லாருமே மனசொடிஞ்சு போறாங்க. என்னால எல்லாம் இவளை ஏத்துக்கவும் முடியாது, இவளை நான் ஆசீர்வாதம் பண்ணவும் முடியாது, இவ என் முகத்துல கூட முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் சரி போகலான்னு சொல்லிட்டு வாங்க வீட்டுக்குள்ள போகலான்னு வீட்டுக்குள்ள சொல்றாங்க. உடனே சக்திவேல் அத்தா என்ன அத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சுதாண்டா பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற பேச்ச கேளுங்கன்னு சொல்லிட்டு கோபமா பாட்டி வந்து சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் சக்திவேல் வந்து ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. இப்ப முத்துவேல் குமார் கிட்ட வந்து என்னடா என்ன பண்ணிருக்க, இது எல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நீ பண்ணிட்டு இருக்கியா, அப்புறம் எதுக்காகடா ஒரு உண்மையை வந்து சொன்ன சொல்லுடா, ஏண்டா இப்படி பண்ணு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பெரியப்பா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்க மாறி வந்து ஏம்மா அரசி நிஜமாவே இவன் தான் உனக்கு தாலி கட்டினானான்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, இவங்க கட்டாம அப்படி எப்படி என் கழுத்துல இந்த தாலி வந்திருக்கோ, ஏன் இப்படி வந்து நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க, எங்க போனு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனை எடுத்து போட்டோவை காட்டுறாங்க. இப்போ அதை நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா போட்டோவையும் காட்டுறாங்க. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரொம்பவே கோபமா கிளம்பி போயிடுறாங்க. இதை நினைச்சு ரொம்ப வருத்தத்திலயும் வந்து இருக்காங்க. இப்ப அரசு என்ன செய்யறதுக்காக இப்படி ஒரு பிளான போட்டாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.